வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையான சாம்பார் இந்த சம்மரில் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். சம்மரை விட்டாச்சுன்னா குழந்தைல கவனிக்கவே நமக்கு டைமே இருக்காது. சீக்கிரம் கிளம்புவா, சாம்பார்லாம் வச்சுருக்க கூட டைம் இருக்காது நமக்கு டிஃபனுக்கு. ஸோ இப்போ லீவில் ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சம அளவு எடுத்துட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கிறப்ப நான் காமிச்ச காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு 1 by 1 வதக்கிக்கோங்க. இலுப்பச்சட்டியில் இந்த பருப்புக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா எல்லா காயும் 1 by 1 வதக்கிக்கோங்க. இதோட முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு எடுத்து தனியாக வேக வச்சுக்கலாம். நம்ம முருங்கைக்காயை குக்கரில் சேர்த்து வேக வச்சோன்னா குச்சி குச்சியாக ஆகிட்டு நம்மளால் சாப்பிட்றப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம முருங்கைக்காயை மட்டும் வதக்க போகிறோம், ஆனால் தனியாக எடுத்துகிட்டு வேக வைக்க போகிறோம். ஓகேயா? இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வேக வச்சு உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன், ரொம்ப போட வேண்டாம். இது எல்லாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்து எடுக்க போகிறோம், கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம 3லேருந்து 4 விசில் நீங்கள் வச்சுக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் வதங்கும் போதே நீங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துட்டா காயில் உப்பு பிடிச்சிக்கும், டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இல்லாட்டி காய் சப்புன்னு இருக்கும், சாம்பார் நல்லா இருக்கும், காய் சப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் குக்கருக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வச்சுருங்க. ஒரு அருமையான சாம்பாராக இருக்கும். அது நீங்கள் தோசை இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. குழந்தைகள் கடைக்கு போடணும்னு ஆசையே பட மாட்டா, அவ்வளோ பிடிக்கும். நம்ம ஆற்றுல பண்ணுறதுனால பருப்பு நல்லா கூடுதலாக சேர்ப்போம். கடையில் பருப்பை கம்மியாக்கிட்டு கடலை மாவு நிறைய கரைச்சி விடுவா. நீங்கள் எவ்வளோ தான் பருப்பு சேர்த்துருந்தா கூட அந்த கடலை மாவு லைட்டாக ஒரு ஸ்பூன் கரைச்சி விட்டால் தான் அந்த ஹோட்டல் சாம்பாரோட அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த கன்சிஸ்டன்சி அப்போ தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவும் கரைச்சி விடுங்க. பருப்பு சூப்பராக வந்துட்டு பாருங்க. இப்போ நான் முருங்கைக்காயை தனியாக வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உப்பு, இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாம்பார் பொடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது. எப்போவுமே டிஃபன் சாம்பார் ரொம்ப என்ன சொல்கிறது, உப்பு காரம் தூக்கலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படி மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் எல்லாமே நீங்கள் தாளித்து கொட்டிட்டு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு மைல்டான புளி விட்டுட்டு இந்த வெந்திருக்கு இல்லையா பருப்பு எல்லாத்தையும் தூக்கி கொட்டி தளதளன்னு கொதிக்க விடுங்க. இதுக்கிடையில் கடலை மாவையும் ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு இல்லை 1 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சதில் விட்டுருங்க. சேர்ந்து கொதித்து ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகணும். கடலை மாவு கொதித்து இறக்கிட்டேன்னா ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற்றுல கண்டிப்பாக பண்ணுங்க. தோசை இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரோஸ்டடாக தோசை சூப்பராக வத்தாச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனில். அதுக்கு சாம்பாரும் ரெடி ஆயாச்சு. ஆற்றுல நீங்கள் ட்ரை